வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 1 பார்க்க போறோம். ஸோ பேப்பர் 3ல யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா அப்படிங்கிறது அந்த யூனிட்டோடைய நேம். ஸோ இதுக்கு முன்னாடி பேப்பர் 2ல 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அந்த 3 யூனிட் தனித்தனியா பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கூட இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ் டிகோட் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான சப்ஜெக்ட். அதனால இது டிகோட் அப்படிங்கிறது பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணாது. ஆனா பிஒய்க்யூ அப்படிங்கிறது ரோல் ப்ளே பண்ணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன டார்கெட்டா எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய சிலபஸ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறத கொடுத்துட்டு அதுல இருந்து அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கும். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் நம்மளுடைய முகவுரை இருக்கு. சேலியன் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள், அதே போல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட், ஆர்டிகல், ஸ்கெட்யூல் இத பத்தி பார்க்க போறோம். அமெண்ட்மெண்ட் இந்த ஏரியாவுல அதிகமான பிஒய்க்யூ கேட்ட ஏரியா அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. மத்த ஏரியாவுல ஓரளவுக்கு பேசிக்கான கன்டென்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இன் தி மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி டைரக்டா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிற சப் டாபிக் வச்சு இத ஆன்சர் வந்து நீங்க பில்ட் பண்ணிக்காங்க. சாப்ட்ரூ ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க பிஒய்க்யூல இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின் தான். அதனால இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத நெட்ல வந்து எடுத்து வச்சுக்காங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும், கொஸ்டின்ஸ் பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டாவே எல்லா டைமும் இருக்காது. சில டைம்ல வந்து அத வந்து கொஞ்சம் வந்து அனலிட்டிக்கலா குடுத்துருப்பாங்க. அத கொஸ்டினுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டாவே அந்த ஆன்ஸர வந்து எழுத ஆரம்பிச்சிரலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்ற நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து தனித்து திகழ்வதற்கான பல சிறந்த அம்சங்களை கொண்டுள்ளது. இவற்றை உரிய உதாரணங்களோடு விவாதிக்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின நல்லா பார்த்துக்கங்க. கொஸ்டின் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கல. கொஸ்டினோட டிமாண்ட் என்ன? த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரிமார்க்கபிள் ஃபார் மெனி அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர் விச் டிஸ்கைஸ்டு இட் ஃப்ரம் அதர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ என்னன்னா, நாம வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங்லயே ரேங்க் ஷேக்கிங் ஆஃப் ஆல் அதர் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அப்ப என்னன்னா, அத பத்தி கேட்கல. அதாவது நம்ம மத்த இடத்துல இருந்து எடுத்திருந்தாலும், நாம எதுல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா நம்ம டிஃபரெண்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத வித் சூட்டபிள் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து குடுக்கணும். உதாரணத்துக்கு நெறைய வேர்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து யுட்டிலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூலரிசம்லாம் வெஸ்டர்ன் பார்ட்ல ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லயும், இந்தியன் பார்ட்ல அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயும், சோசியலிசமும் அதே போல தான். இந்த மாரி இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட அத வந்து நீங்க டிஸ்கஷன் பண்ணா போதுமானது. அடுத்தது பிரியாம்பிள் பத்தி பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதுல இருந்தே கொஸ்டின் டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் பிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரிலருந்து எடுத்தாங்க. இதோடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க இந்த ஆன்ஸர ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. அடுத்த திரும்ப பிரியாம்பிள் பத்தியே பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்மமுடைய, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு குறிப்பிடுகிறது. சரிங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்னு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்திய மக்களின் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை பாதுகாப்பதில் மதச்சார்பின்மை இந்திய மக்களாட்சியின் சாதனைகளில் ஒன்றாகும். சரிங்களா? அதாவது கொஸ்டின்ல நம்மளுடைய பிரியாம்பிள்ல இருக்க அந்த வேர்டிங்ஸ குடுத்துட்டாங்க. சாவரின் செக்யூலர், சாவரின் சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப இந்த செக்யூலரிசம் இஸ் த ஒன் ஆஃப் அச்சீவ்மென்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரசி. சரிங்களா? அத பத்தி தான் அவங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இத ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்போல இந்த ஆன்ஸர வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணி வைக்கணும். அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பு சட்ட முகப்புரையில் தகுதிநிலை குறித்து கேசவானந்த பாரதி. ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்பொழுது, கேசவானந்த பாரதி குடுத்த அந்த என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ்க்காக அந்த இதில குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து, நீங்க இத வந்து அந்த ஜட்ஜ்மென்ட்ட வச்சு நீங்க வந்து பேஸ் பண்ணி இந்த ஆன்ஸர் வந்து கொண்டு வரணும். எல்லாமே பிரியாம்பிள் பேஸ்டா வந்து அத கொண்டு வரணும். அடுத்ததா பிரியாம்பிள் இஸ் வாட் இஸ் பிரியாம்பிள் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து 2015 கொஸ்டின் டைரக்ட்டா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மேல இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்ஸர் ரெடி பண்ணும்போது, அதையே நீங்க மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல குடுக்கலாம். அடுத்தது சேலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும் டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அத டைரக்ட்டான ஆன்ஸர்ஸ வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாவே, அதுவே போதுமானது. அடுத்தது பார்ட், ஆர்டிகிள், ஸ்கெட்யூல பொறுத்தவரைக்கும், அ என்ன அதாவது ஸ்கெட்யூல் ஏரியா அப்படின்னா என்ன கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு சொல்லி அத வந்து ஒரு மாரி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆர்டிகிள் 1 கேட்டிருக்காங்க. ஷெட்யூல்லே 9த் ஷெட்யூல் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இம்பார்ட்டன்டான ஷெட்யூல்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேட்காததுக்கு நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜான ஏரியா. ஆர்டிகிள் 326 இதையும். இது எல்லாமே டைரக்ட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ப அத பத்தி ரொம்ப டீட்டெயிலாலாம் போகல. என்னென்ன ஆர்டிகிள்ஸ் நம்பர்ஸ் இருக்கோ அத பார்த்துக்கங்க. ஸோ ஆர்டிகிள் 370 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது பழைய கொஸ்டின் தான். இருந்தாலும் 370 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்கங்க. அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது மினி கான்ஸ்டிடியூஷன். ஸோ 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேபோல 73rd, 74th இதுலயே 44 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இந்த பிஒய்க்யூல என்னென்ன இருக்குங்கிறத முக்கியமா முதல்ல பார்த்துக்கங்க. அதேபோல எனுமரேட் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்டிங் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த கொஸ்டின் நெறைய டைம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ என்னென்ன மெத்தட்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மென்ட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. அதுல ஆர்டிகிள் என்ன? சிம்பிள் மெஜாரிட்டி எதுக்காக வரும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சர்ன் அந்த 50% ஆஃப் ஸ்டேட்டோடைய அப்ரூவல் அதெல்லாம் எதுக்கு? அப்படிங்கிற மாரி அந்த ப்ரொவிஷன டைரக்ட்டாவே நெறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அதேபோல அதேதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. 19லயும் பார்த்தோம் அப்படின்னா, அதே தான் கேட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மென்ட்க்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு. அதேபோல 65த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் இத வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 101 ஸோ லாஸ்ட்டா வந்து ஒரு 5 அமெண்ட்மென்ட்ட பத்தி டீட்டெயில் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அதேபோல இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் இதையும் வந்து ஒரு ரிப்பீட்டடா தான் கேட்டுட்டு இருக்காங்க. 2019லயும் கேட்டிருக்காங்க. பின்னாடியும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்ல 3 முக்கியமான அமெண்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. அடுத்ததா இந்தியா இதே தான். திரும்ப வந்து இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நம்மளுடைய அமெண்ட்மென்ட் உடைய டைப் அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. திரும்ப 61st அமெண்ட்மென்ட் அதுக்கு பின்னாடி திரும்ப வந்து பார்த்தோம்னா, இந்தியன் அரசியலமைப்பில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்டே பார்த்துக்கோங்க. எத்தன டைம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்க அமெண்ட்மென்ட் அப்படிங்கும்போது எல்லாமே படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இப்ப 86த் அமெண்ட்மென்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அந்த மாரி இருக்கிற எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கங்க. பாருங்க ரிப்பீட்டடா இந்த இடத்திலேயே 2013லயும் வந்திருக்கு, 8லயும் வந்திருக்கு. அதேபோல இந்த 80த் அமெண்ட்மென்ட்ங்கிறத பொறுத்தவரைக்கும், இத நீங்க பினான்ஸ் கமிஷன் படிக்கும்போது அந்த ஏரியாவுல கூட படிச்சுக்கலாம். அதனால இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இத நீங்க அங்கேயும் எப்படியும் படிச்சு தான் ஆகணும். அதே போல வந்து பார்த்தோம்னா 52nd அமெண்ட்மென்ட். ஸோ இதுல என்னென்ன அமெண்ட்மென்ட்லாம் இருக்கோ, அதையெல்லாம் முக்கியமானதா பார்த்துக்கங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ஏரியாவுல நீங்க படிக்க வேண்டியது. போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் நீங்க இந்த ஏரியாவுல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, மத்த ஏரியாவ வந்து படிக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமா இருக்கும். அதேபோல பாலிட்டிங்கிறது தான் ஜெனரலா எல்லாருமே ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ அதனால இதுக்கு டைம் வந்து இன்னுமே அதிகமான டைமே பண்ணிட்டு இருக்க வேணாம். ஷார்ட்டான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, முக்கியமான ஆர்டிகிள்ஸ மட்டும் நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு, அத எப்படி ப்ராப்பரா ஆன்ஸர் டெலிவரி பண்ணலாம். இந்த பிஒய்க்யூ பேஸ்டுல பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்தாற்போல ரெடி பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோல டே 2 டார்கெட்ட வந்து நம்ம குடுக்குறோம். அடுத்தடுத்த இத வந்து நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.